சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த 3 உயிரினங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கின்றது என அர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்த 3 உயிரினங்கள் இருந்தால் கண்டிப்பா நீங்க கவலைப்படுற சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அது எதனால அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 உயிரினங்கள்ல ஒரு சில உயிரினங்கள் இல்ல ஒண்ணாவது நீங்க வளர்த்தா கூட கண்டிப்பா உங்க வீட்ல நேர்மறை ஆற்றல் இருப்பதை கட்டாயம் உங்களால உணர முடியும். அப்பேற்பட்ட 3 உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ண வண்ண மீன்கள். கலர் மீன்கள் எப்போதுமே நம்ம வீட்ல மீன் தொட்டி அதுவும் வரவேற்பு அறையில வைத்து வளர்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது குறையும். அந்த மீன்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படுவத நம்மளால உணர முடியும். இது போல உங்க வீட்லயும் வண்ண மீன்கள் இருக்கு. அத நான் பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல கவலைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல அந்த ஜீவன் தான் இறக்கும். மீன்கள் உங்க வீட்ல அடிக்கடி இறக்கின்றது அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏற்பட போகிற கெட்ட நேரத்த அந்த மீன் வந்து வாங்கிக்குது. அதனால தான் அந்த மீன் வந்து இறக்குது. நமக்கு ஏதோ கஷ்டகாலம் வரப்போகின்றது. அதற்கான அறிகுறியாகவும் அது இருக்கும். 2வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் தான். நாய் வந்து பொதுவாக நீங்க வீட்ல நெறைய பேர் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும்போது நாய் ரொம்ப நெறைய பேர் நாய வந்து தன்னோட குழந்தை மாரிலாம் வளர்க்குறவங்கலாம் இருக்காங்க. இருந்தாலும் நாய் வளர்க்கும்போது அதற்கு நல்ல சக்தி, கெட்ட சக்தி 2மே கண்களுக்கு தெரியும். அதனால உங்க வீட்ல ஏதேனும் ஒரு தீய சக்திகள் ஊடுருவ முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அந்த நாய் வந்து அத வந்து உள்ள விடவே விடாது. அதனால தான் முதல்ல வந்து நாய் ஒரு வீட்ல இறக்குது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போது. உங்கள பிடிக்காதவங்க கூட செய்வனை, இது போன்ற ஒரு ஏதாவது ஒரு தீய விஷயங்கள உங்களுக்கு ஏவுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்ல முதல்ல நாய் தான் இறக்கும். ஏன்னா, அந்த நாய் இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தியே உள்ள அனுப்பவே அனுப்பாது. நாயெல்லாம் யாரு வீட்ல செல்ல பிராணியா ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கோ, அந்த வீட்ல கண்டிப்பா செய்வனை கோளாறு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். நாய்க்கு என்ன குணங்கள் இருக்கோ, அதே குணம் தான் பசுவிற்கும் இருக்கு. பசுவும், கன்றும் யார் வீட்ல வளர்க்குறாங்களோ, கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளேயும் செய்வினை போன்ற விஷயங்கள் வரவே வராது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்லயும் தீய சக்திகள், கெட்ட பார்வைகள் இருந்தாலும், அந்த பசு இருக்கும் வீட்ல கண்டிப்பா கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது ஊடுருவ முடியாது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒருத்தவங்க வீட்ல செல்ல பிராணிகள்லாம் இறக்கின்றது அப்படின்னா, முதல் விஷயமா நீங்க உங்க குலதெய்வ எல்லைக்கு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செல்ல பிராணிகள் வீட்ல இறக்கின்றது தொடர்ந்து அப்படின்னா, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதனால நீங்க இதற்காக பயப்பட தேவையில்ல. உடனே உங்க குலதெய்வ எல்லைக்கு சென்று குடும்பமா போணும் குலதெய்வ கோவிலுக்கு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க பொங்கல் படையல் போட்டு உங்க முன்னோர்கள் எப்படி உங்களுக்கு குலதெய்வத்திற்கு படையல் போட்டு வணங்குனாங்களோ, எல்லா கோவில்லயும் பொங்கல் படையல் தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில தெய்வங்களுக்கு அசைவ படையலும் போட்டு வணங்குவாங்க. அப்படி உங்க குலதெய்வத்திற்கு என்ன படையல் போட்டு உங்கள் முன்னோர்கள் வணங்குவாங்களோ, அதே முறைப்படி நீங்களும் படையல் போட்டு சுவாமி கும்பிட்டு, "திக்கற்றவருக்கு தெய்வம் துணை. எனக்கு எப்போதும் என் குலதெய்வமே துணை" அப்படின்னு சொல்லி மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிவிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க தலைவாசலை காக்க வரும். உங்க தெய்வம் மட்டும் உங்க குலதெய்வம் மட்டும் உங்க தலைமாடு காக்க வந்துருச்சுன்னா, உங்களுக்கு எந்த ஒரு எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியை ஏவினாலும், எந்த சக்தியும் உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. அதாவது எந்த ஒரு தீய சக்தியும் உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. அனைத்து கெட்ட சக்தியையும் தவிடு பொடியாக்கும் சக்தி உங்கள் குலதெய்வத்திற்கு உண்டு. 3வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லிகள். உங்க வீட்ல பல்லிகள்லாம் இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "பல்லிகள்லாம் எங்க வீட்ல இருக்கு. ஆனா சத்தம் போட மாட்டுது." பல்லிகள் ஒரு வீட்ல இருந்தாலே தெய்வ சக்தி இருக்கின்றது என அர்த்தம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பல்லி நெறையா இருக்குன்னு சொல்லி
பல்லி எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஸ்ப்ரே அடிக்கிறது, என்ன பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி பல்லிகளை விரட்டி விடுறது, அடிச்சு தூக்கி போடுறது இதெல்லாம் செய்வாங்க. ஆனா இது எதுவுமே செய்யாத போதும், உங்க வீட்டுல பல்லிகள் சத்தமிடும் போதும், இல்ல சத்தமிடவே இல்லைனாலும் அடிக்கடி வந்து பல்லிகள் இறந்து இறந்து உங்க காலடியில விழுவுது. ஒரு நாளைக்கு 4, 5 பல்லி திடீர்னு அதுவாவே இறந்து போயிருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரப்போகின்றது என அர்த்தம். இது போன்று நிகழ்ந்தால் இது கஷ்ட காலத்திற்கான ஒரு முன் அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பூஜை அறையில தொடர்ந்து உங்க குலதெய்வ விளக்கு காலை, மாலை 2 நேரமும் ஏற்றுங்கள். 2வது நீங்க உங்க குலதெய்வத்திற்கு நாணயம் முடிந்து வைங்க. அது நாளும் கிழமை பார்க்க தேவையே இல்ல. பல்லிகள் உங்க வீட்ல தொடர்ந்து இறக்கின்றதா, அது எப்ப நீங்க பார்க்குறீங்களோ, உடனே நான் அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் பரவால்ல, உடனே போய் நீங்க குளிச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு போங்க. உங்க பூஜை அறையில ஒரு மஞ்ச துணி எடுத்து ரூ. 11, ரூ. 51 உங்களால எவ்வளோ முடியுமோ, அத ஒற்றைப்படையில அந்த நாணயத்தை எடுத்து முடிஞ்சு வச்சு, "அப்பா என் குலதெய்வமே, எந்த கஷ்ட காலம் வந்தாலும் எப்போதும் என் குலதெய்வம் என்னுடன் இருக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு உங்க பூஜை அறையில தொடர்ந்து காலை, மாலை 2 நேரமும் குலதெய்வ விளக்கு ஏற்றுங்கள். குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க. ஒரு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. குலதெய்வத்தை மனதார நம்புங்கள். அந்த குலதெய்வத்தின் காலடியை இறுக்க பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்கள காப்பாத்தும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.